சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற சோளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணாதது. இதை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் செய்யலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ண ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கின் பீல் பண்ணது. அதாவது அந்த காலத்தில் வந்து வெள்ளை சோளத்தை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தோல் நீக்கி சமைப்பாங்க. இப்போ வந்து இதுமாதிரி ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிது. இதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது செஞ்சோளம். இது அதிக அளவில் பயிர் செய்கிறனாலும் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பணியாரம் ரெசிபீஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்காச்சோளம். இது வந்து நாட்டு சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தோசை, இட்லி, பணியாரம் அதுமாரி எல்லாம் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாப்கார்ன் செய்கிற சோளம். இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோளம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சோளத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். தேங்க்யூ.